இப்ப இந்த பெண் தன்னுடைய பாவங்களுக்காக மனம் வருந்தி இருக்கிறாள் இல்லையா? மனம் வருந்திதான் இயேசுவின் இடத்திற்கு வருகிறாள். அவளுடைய கண்ணீரினால அவருடைய பாதங்களை கழுவுகிறாள். அவளுடைய தலை முடியினால அதை துடைக்கிறாள். அவளால பேசுறதுக்கு வார்த்தை இல்லை. ஏன்னா அவளுடைய பாவ செய்கைகள் கண்ணீரா வெளியில வருது. அவ அந்த வாழ்க்கையில இருந்து வெளியில வரணும் அப்படின்ற அந்த ஏக்கம் அந்த கண்ணீரா வெளியில வருது. அவள் தன் பாவத்தை உணர்ந்தபடியினால அவளால ஒரு வார்த்தை கூட அந்த இடத்துல பேச முடியல. கண்ணீரால அவருடைய பாதங்களை நினைக்கிறாள். கண்ணீரால அவருடைய பாதங்களை அபிஷேகம் செய்கிறாள். நீங்க இப்படிப்பட்ட சூழ்நிலை அனுபவிச்சிருக்கீங்களா? சில சமயங்கள்ல நம்ம ஒரு பாவம் செஞ்சிட்டோம் அப்படின்றத நினைக்கும் போதே, ஐயோ ஆண்டவரே நான் தெரியாம செஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்லி நம்மையும் அறியாம கண்களிலிருந்து கண்ணீர் வந்துட்டே இருக்கும். ஏன்னா நம்மளுடைய பாவங்களுக்காக அவர் மரித்திருக்கிறாருன்னு நம்ம உணர்ந்திருக்கிறோம் இல்லையா? அதுக்காக அந்த வீட்டுல எவ்வளவு பேர் இருப்பாங்க இல்லையா? இயேசு விருந்துக்கு போயிருக்கிறாருன்னா அவர் தனியா போயிருக்க மாட்டாரு. எப்படியும் அவருடைய சீஷர்களோடு கூட தான் போயிருப்பாரு. அது மட்டும் இல்லாம அந்த பரிசேயன் வீட்லயும் ஏராளமான பேர் கூடி இருப்பாங்க. ஏன்னா இயேசு வந்திருக்கிறாரு சொன்னா நிச்சயமா அதிகமான பேர் அங்க கூடி வந்திருப்பாங்க. இப்படி இவ்வளோ பேர் இருக்கிறாங்க. இவ்வளோ பேருக்கு முன்னாடி நம்ம அழுகுறோமே அப்படின்றத அவ நினைச்சு கவலைப்படவே இல்லை. அங்க இருக்கிற யாரை பத்தி அவ கவலைப்படலை, எதை பத்தி அவ கவலைப்படலை. என்னடா இவ்வளோ பேர் நம்மளை பாக்குறாங்களே, இவங்களுக்கு முன்னாடி நம்ம அழுகுறோமே அப்படின்னு சொல்லி அவ வெக்கப்படவே இல்லை. அவள் தன்னை சுற்றி யாரெல்லாம் இருக்காங்க, அவங்க என்ன நினைப்பாங்க, அதை பத்தி எல்லாம் அவ கொஞ்சம் கூட யோசிக்கவே இல்லை. ஏன்னா அவளுடைய இருதயம் பாவ மன்னிப்புக்காக இயங்குகிறது. அவருடைய பாதத்துல உட்கார்ந்து கொண்டு அழுது கொண்டு இருக்கிறாள். அந்த பெண் யாரையும் கண்டுக்கவே இல்லை. அவளை சுத்தி எவ்வளவு பேர் இருக்காங்க, அவங்க என்ன பேசுறாங்க, அவளை பத்தி என்ன நினைப்பாங்கன்றத பத்தி எல்லாம் அவ கவலைப்படவே இல்லை. அவ என்ன செய்ய வந்தாலும் அதை மட்டும்தான் செஞ்சுக்கிட்டு இருக்கா. அந்த பெண் யார் தெரியுமா? இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்குல்ல, அந்த பெண் யாருன்னா யோவான் 11ஆம் அதிகாரம் 1-2 ஆகிய வசனங்களை சொல்லப்பட்டிருக்கிறது. அதுல குறிப்பு கொடுத்திருக்கு பாருங்க யார் அந்த பெண்ணுன்னு. யோவான் 11ஆம் அதிகாரம் 1-2 ஆகிய வசனங்களை வாசிக்கிறேன். மரியாளும் அவள் சகோதரி ஆகிய மார்த்தாளும் இருந்த பெத்தானியா கிராமத்தில் உள்ளவனாகிய லாசரு என்னும் ஒருவன் வியாதிப்பட்டிருந்தான். கர்த்தருக்கு பரிமள தைலம் பூசி தன் தலைமயிரால் அவருடைய பாதங்களை துடைத்தவள் அந்த மரியாளே. அவளுடைய சகோதரனாகிய லாசரு வியாதியா இருந்தான். யார் இவ? லாசருவோட சகோதரி. இப்போ இந்த காட்சியை பாக்குறாங்க இல்லையா? இவ பரிமள தைலத்தை எடுத்துட்டு உடைச்சி இயேசுனுடைய பாதத்துல ஊற்றி அவ அபிஷேகம் செய்யறா. அதை பாக்குறாங்க, அவங்க சுத்தி இருக்கிறவங்க பாக்குறாங்க. அதை பத்தி அவருடைய சீஷர்கள் என்ன சொல்றாங்கன்னா, மத்தேயு 26ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். அவருடைய சீஷர்கள் அதை கண்டு விசனம் அடைந்து, இந்த வீண் செலவு என்னத்திற்கு, என்ன சொல்றாங்க, இந்த வீண் செலவு என்னத்திற்கு என்கிறார்கள். அது விலை உயர்ந்ததா இருக்கிறது. எவ்வளவு விலை? மார்க் 14ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் சொல்லுகிறது, அது 300 பணத்துக்கும் அதிகமான கிரயத்துக்கு விற்று இருக்கலாம். அது ரொம்ப காஸ்ட்லியான சென்ட். பரிமள தைலம்னா என்ன? சென்ட் தான் இல்லையா? அது ரொம்ப விலை உயர்ந்ததா இருக்குது. 300 பணத்துக்கும் அதிகமான விலைக்கு அதை வித்திருக்கலாம். வித்து தரித்திரருக்கு கொடுத்திருக்கலாமே அப்படின்னு சொல்லி அவருடைய சீஷர்கள் சொல்றாங்க. இயேசு இந்த இடத்துல அவங்களோடு கூட பேசுறாரு. அந்த பெண் அவருக்கு பாதங்கள்ல பரிமள தைலம் ஊத்தி அவருடைய பாதத்தை அபிஷேகம் செய்கிறாள். அதை பார்த்த இவங்க வீண் செலவு, அதை வித்து தரித்திரத்துக்கு கொடுத்திருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? இவங்க எவ்வளவு நாளா இயேசுவோடு கூட இருக்கிறாங்கல்ல, அவர் மூலமா எவ்வளவு நன்மைகளை அனுபவிச்சிருக்கிறாங்க. ஆனா ஒரு நாள் கூட அவருக்கு ஏதாவது நம்ம செய்யணுமா அப்படின்றத ஒரு நாள் அவங்க யோசித்ததே கிடையாது. அவரிடத்துல இருந்து நன்மையை மட்டும் வாங்கிக்கிட்டே இருக்கிறாங்க. அவரோடு கூடவே பல நாட்களா சுத்துறாங்க, போறாங்க, வராங்க, பிரசங்கம் பண்றாங்க, வியாதியஸ்தர்களை சுகமாக்குறாங்க, எவ்வளவு செய்யறாங்க. அவரிடத்துல இருந்து எவ்வளவு நன்மைகளை பெற்றுக்கொள்ளுகிறாங்க. ஆனா இயேசுக்கு நம்ம எதனா செய்யணுமா அப்படின்றத ஒரு நாளும் அவங்க கேட்கவும் இல்லை, செய்யவும் இல்லை. ஆனா இந்த பெண்ணும் அவரிடத்திலிருந்து எந்த நன்மையும் இன்னும் வாங்கிக்கவே இல்லை, எந்த நன்மையும் இன்னும் பெற்றுக்கொள்ளவே இல்லை. ஆனாலும் அவள் அந்த விலையேற பெற்ற அந்த விலை உயர்ந்த பரிமள தைலத்தை இயேசுவின் பாதத்துல ஊற்றுகிறாள், அவள் பூசுகிறாள். அவள் எதையும் எதிர்பார்த்து இந்த காரியத்தை செய்யல.
இல்லையா? எனக்கு அது தருவாங்க, இது தருவாங்க, என்ன பாராட்டுவாங்க அப்படின்னு சொல்லி அவ அதெல்லாம் செய்யல. அவ உள்ளத்திலிருந்து, தன்னுடைய உண்மை உள்ள இருதயத்திலிருந்து அவ அதை செய்யறா. அவளுக்கு ஒண்ணு மட்டும் புரிஞ்சுது, இந்த பரிமள தைலத்தை காட்டிலும் இவர் விலை உயர்ந்தவரா இருக்கிறார், இவர் விலையேற பெற்றவரா இருக்கிறாருன்றத அவ இருதயத்துல உணர்ந்துட்டா. இவகிட்ட இன்னும் 4-5 பரிமள தைலம் குத்துந்தா கூட அதை கூட என்ன பண்ணிருப்பான், உடைச்சு இயேசுவுக்கு அபிஷேகம் செய்திருப்பாள். இயேசுனுடைய பாதத்துல அதை ஊற்றி இருப்பாள். அப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தோட அந்த பெண் இயேசுவை நோக்கி வந்திருக்கிறாள். ஏனென்றால் அவளுக்கு தெரிந்து விட்டது இவர் யார் என்று. இவளை ரட்சிக்க அவரால் மட்டும்தான் முடியும், இவர் தான் என் ரட்சகர் அப்படின்றத உணர்ந்துட்டா. இன்றைக்கும் அநேகர் இயேசுனிடத்திலிருந்து நன்மையை மட்டும் பெற்றுக்கொண்டு அவருக்குன்னு எதுவுமே செய்ய முன் வருவதில்லை, இல்லையா? அநேகருடைய வாழ்க்கையில இயேசு அநேக நன்மைகளை செய்து கொண்டுதான் வருகிறார். எவ்வளோ நன்மைகளை நம்ம அவர் மூலமா அனுபவிச்சிருக்கோம். ஆனா நாம திரும்பி, கர்த்தாவே நான் உங்களுக்கு என்ன செய்யணும்னு நம்ம கேட்டிருப்போமா? இது வரைக்கும் கேட்கலன்னா இப்போ கேளுங்க, ஆண்டவரே நான் என்ன செய்யணும்னு. சபைக்கு போவதோ, ஆராதனை செய்வதோ, ஜெபிப்பதோ, காணிக்கை செலுத்துவதோ இது அல்ல காரியம். இது செய்யணும் தான், இல்லைன்னு சொல்லல. ஆனா இவைகளையும் தாண்டி நாம அவருக்குன்னு என்ன செய்யணும், என்ன செய்ய முடியும் அப்படின்னு யோசிங்க. கர்த்தருக்காக நாம வாழணும். அவருடைய சுவிசேஷத்தை நம்ம பரப்புகிறவர்களாக இருக்கணும். இது ஒவ்வொருவரின் மீது விழுந்த கடமையா இருக்கிறது. நாம என்ன பண்ணணும், இந்த சுவிசேஷத்தை அநேகருக்கு, உங்களால யாருக்கெல்லாம் சொல்ல முடியுமோ அவங்களுக்கெல்லாம் சொல்லணும். இதுதான் நம்ம இயேசுவுக்கு செய்யக்கூடிய நன்மையா இருக்கும். இந்த பெண் தன்னுடைய பரிமள தைலத்தை கொண்டு வந்து அவருக்கு பூசினால்ல, அது போல அவர் கேட்கவே இல்லை இதை செய்யணுன்னு, ஆனா அந்த பெண் செஞ்சா. அதே போல இன்னைக்கு இயேசு உங்களிடத்துல கேட்கலனாலும் அவர் செய்த நன்மைகளுக்காக, நீங்கள் பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்காக நான் ஏதாவது உங்களுக்கு செய்யணும்பா சொல்லி நீங்க முன் வந்து அவருக்கு ஊழியம் செய்யும் போது, அவருக்காக ஆத்துமாக்களை சேர்க்கும் போது கர்த்தர் உங்கள் மேல் பிரியப்படுகிறவராய் இருக்கிறார்.